என்னடா பேராண்டி இன்னைக்கு சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அட போங்க தாத்தா, இன்னைக்கு முழுக்க கரண்ட் வேற இல்ல, இன்னைக்கு ஷட் டவுன் வேற. நான் மொபைல் சார்ஜ் போடவே மறந்துட்டேன். உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு பவர் பேங்க் வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். எங்க அப்பா கிட்டையும் கேட்டுட்டேன், உங்ககிட்டயும் கேட்டேன். வாங்கி கொடுத்தீங்களா? அப்படி இல்லைன்னா வீட்டில் யூபிஎஸ் ஆச்சு மாட்டினீங்களா? இந்த லீவை நான் எப்படி பொழுது போக்குறது தாத்தா? ஏன்னா ஃபோன் இல்லைன்னா பொழுது போகாதா? எங்க காலத்துல கரண்டே இல்லைனா கூட நாங்க சந்தோஷமா இருப்போம் தெரியுமா? என்ன தாத்தா சொல்றீங்க? கரண்டே இல்லாம ஜாலியா இருந்தீங்களா? சரி அது விடுங்க, அந்த காலத்துல செல்போன் இல்லாம எப்படி தாத்தா இருந்தீங்க? என்னடா பெரிய செல்போனு, அந்த செல்போன் இல்லாம இருந்ததுனால தான் நாங்க அப்ப சந்தோஷமா இருந்தோமோ என்னவோ. சரி கேளு இந்த கதையை. செல்போன் இல்லாம நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? பாத்தியா எவ்வளவு ஆரோக்கியமான வேலையெல்லாம் நாங்க செஞ்சோன்னு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க சொல்லி பார்க்கலாம். நாங்க இந்த காலத்துல என்ன பண்றோம்னு பாருங்க தாத்தா. அதே போய் பார்ப்போம் பாண்டி. பாத்தியா என்ன வேலை பண்றீங்கன்னு நீங்க? ஆமா தாத்தா. அது மட்டும் இல்ல, எங்க ஸ்கூல் லீவு நாள்ல நாங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிடுவோம். அட நாங்களும் தான் ஸ்கூல்ல மதியானாலே ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம் தாத்தா. அதே மண்ண வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற. நானே ஒத்த வேலை உடைய போல சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுரா போல. நினைச்சா தேடி வரும் சம்ம ஸ்பீடுமா. அழுது அப்புறமா இனி ஆல்வேஸ் ஹாப்பிமா. லோக்கலே டிஷஸ் வந்து கதவ நாங்கெல்லாம் கையால தானே சாப்பாடு சாப்பிடுவோம், நீங்க கண்ணாலேயே சாப்பிடுறீங்களே. சரி சாப்பிட்றதுதான் இந்த கொடுமைனா இன்னும் விளையாட்டு இருக்கு. எங்க காலத்துல நாங்கெல்லாம் கோலி கபடி கொக்கோ இந்த மாதிரி விட்டு நாள் முழுக்க கூட விளையாடுவோம். நீங்க? நாங்களும் தான் நேரம் போறதே தெரியாம விளையாடுறோமே தாத்தா. ஸ்கூல் விட்டு வந்ததுமே ஆரம்பிச்சிடும். லீவுன்னு சொன்னா கேட்கவே வேணாம். நாங்க வழக்கம் போல 8 மணி வரைக்கும் விளையாடுவோம் தாத்தா. எந்த கிரவுண்ட்ல பேராண்டி? வேற எங்க, மொபைல்ல தான். அதையே தான் கொஞ்சம் பாரு பேராண்டி. நீங்க விளையாடுற விளையாட்டுக்கும் நாங்க விளையாடுற விளையாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை. பாத்தியா எங்க விளையாட்டுக்கு உங்க பாத்தியா எங்க விளையாட்ட? பார்க்க எனக்கு ஆசையா தான் இருக்கு தாத்தா. ஆனா அங்க பொண்ணு எங்க அம்மா இருக்காங்களே, வெளியே விளையாடவே விட மாட்டேன்னாங்க தாத்தா. மண்ணில் இருந்தா கண்ணில் தூசி எல்லாம் போயிடும் சொல்றாங்க தாத்தா. சரி ஓடி ஆடி அடிச்சு விளையாடலாம்னா கீழே விழுந்து அடிபட்டுருன்னு சொல்றாங்க தாத்தா. அதனால வீட்லயே உட்காந்து விளையாட வச்சிடறாங்க தாத்தா.
பார்க்கவே வேதனையா இருக்குடா பேராண்டி எனக்கு. உங்க அப்பா அம்மா மேலேயே தப்பு இருக்கு. ஓடி விளையாடினா தானே உடம்புல ஆரோக்கியம் இருக்கும். எங்க தாத்தா ஸ்கூல் விட்டு வந்ததுமே கையில ஸ்நாக்ஸை கொடுத்து டிவியை போடுறான்னு சொல்றாங்க தாத்தா. நானும் மொபைலையும் சேர்த்து எடுத்துட்டு போடுறேன் தாத்தா. நாங்க விளையாடுறதா கொஞ்சம் பாருங்களேன் தாத்தா. பாப்போமே பேராண்டி. Boom, boom, robo-da, 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 zoom, zoom, robo-da, 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 zoom, zoom, robo-da, 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 boom, robo-da, 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 zoom, zoom, robo-da, robo-da, robo-da. எப்படி மாறி இருக்கீங்க பாத்தியா நீங்க? நீங்க இப்படி இருக்கிறனால தான் இப்ப இருக்கிற பிள்ளைங்க கிட்ட மனிதாபிமானமே இல்லை. மனிதாபிமானமே இல்லைன்னு சொல்றீங்களா தாத்தா? அதே தான் கொஞ்சம் பாரு பேராண்டி. பாத்தியா உங்க மனிதாபிமானத்தையும் எங்க மனிதாபிமானத்தையும்? பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கு தாத்தா. செல்போன்ல தான் எந்த நல்லது நடக்காதுன்னு சொல்றீங்களா தாத்தா? நான் அப்படி சொல்ல வரலடா பேராண்டி. எல்லா கண்டுபிடிப்புலையுமே நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. அது நம்ம எப்படி பயன்படுத்துறோன்றதுல தான் விஷயமே இருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு. அப்போ இதே செல்போன்ல தானே படிச்சிங்க. உங்க படிப்பு பாதிக்கப்படாம இதே செல்போன்ல தானே உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடந்துச்சு. இந்த மாதிரி எத்தனையோ நல்ல விஷயம் இருக்கு. இதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இதுலேயே நேரத்தை வீணடிக்கிறது தானே தப்பு. எனக்கு நல்லா புரியுது தாத்தா. இனிமே நான் செல்போன்ல எந்த நல்லது மட்டும்தான் பார்ப்பேன் தாத்தா. கெட்டது எதுவுமே இது பண்ண மாட்டேன் தாத்தா. நான் நல்லா படிக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் தெரிஞ்சுட்டேன். அப்போ நீங்க அன்பார்ந்த மாணவர்களே மற்றும் பெற்றோர்களே, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதன் அர்த்தத்தை நாம் உணர வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தை நாம் உண்டு வளரும் செல்போன் மோகத்தை நாம் குறைத்தே ஆக வேண்டும். ரீல்ஸை பார்த்து வளரும் குழந்தைகளின் மூளை சில வினாடிகளுக்கு மட்டும்தான் கவனம் செலுத்தும்படி மாறி வருவதாக ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. எனவே செல்போனை மட்டும் நம் பயன்பாட்டுக்கு மட்டும் பயன்படுத்தி பயன்பெறுவோம். நன்றி. அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும். வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும். வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். மலையேறி போச்சு இங்கு கருத்தான ரைம்ஸ். தனியாக சிரிக்க இங்க வந்தாச்சு மீன்ஸ். மலையேறி போச்சு இங்கு கருத்தான ரைம்ஸ். தனியாக சிரிக்க இங்க வந்தாச்சு மீன்ஸ். தவறான பழக்கம் அது ஒன்று சுண்டி இழுக்கும். தவறான பழக்கம் அது ஒன்று சுண்டி இழுக்கும். நீ அடிட்டாக உன்னை போகுமீனா. நீ அடிட்டாக போகுமீனா. அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும். வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். ஃபுட்பால் கபடி விளையாட்டு இருக்கு. செல்போன் கொதிக்க இந்த பப்ஜியும் எதுக்கு? ஃபுட்பால் கபடி விளையாட்டு இருக்கு. செல்போன் கொதிக்க இந்த பப்ஜியும் எதுக்கு? கண்ரெண்டு வலிக்கும் கை நோவால துடிக்கும். கண்ரெண்டு வலிக்கும் கை நோவால துடிக்கும். பசங்க செல்போனை நோண்டி படிக்காம போகும். செல்போனை நோண்டி படிக்காம போகும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும். வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும். வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். Thank you, students.